ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட நயன்தாரா மீது வந்து நம்ம தனுஷ் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு அப்படின்ட்டு இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. இது வந்து தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி, நயன்தாரா ஃபேன்ஸ் மத்தியிலும் சரி செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி வந்து கோலிவுட்டே அதிர வைக்கிற மாதிரி நயன்தாரா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்மளோட நயன்தாராவோட கல்யாண வீடியோவை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து நானும் ரவுடிதான் வந்து ஒரு 3 செகண்ட் கிளிப்பை வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் வந்து நம்ம நானும் ரவுடிதானோட ப்ரொடியூசர் தனுஷ் வந்து அந்த கிளிப்பை நீங்கள் ஆட் பண்ணால் 10 crores தரணும் அப்படின்ட்டு வந்து அவங்க டிமாண்ட் பண்ணியிருந்தாராம். லீகலாக நோட்டீஸும் அனுப்பிச்சிருந்தாரு. ஆனால் வந்து நயன்தாரா வந்து அதை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வாதம் வந்து 1.5 மாதமாகவே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் வந்து 2 நாள் முன்னாடி நயன்தாரா வந்து அதை வந்து ஒரு ட்வீட் மாதிரி போட்டு வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலும் போட்டு விட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து நம்ம நயன்தாராக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இது வந்து தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் வந்து தனுஷ் சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நம்மளோட தனுஷோட பிஏ கிட்டேருந்து ஒரு ரிப்ளை வந்துச்சு. அதாவது வந்து நாங்கள் வந்து சட்ட ரீதியாகவே வந்து நாங்கள் வந்து டீல் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக வந்து தனுஷ் வந்து பதில் சொல்லுவார். ஸோ இதற்காக தனுஷ் தனியாக பதில் சொல்ல மாட்டார் அப்படின்றது அவரே அஃபிஷியலாக சொல்லியிருந்தார். ஸோ இப்போ வந்து நம்மளோட தனுஷ் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காராம். அதாவது நம்மளோட நயன்தாரா வந்து நேற்று வந்து அவங்க பர்த்டே ஸ்பெஷலாக வந்து அவங்களோட மேரேஜ் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்மளோட தனுஷோட நானும் ரவுடிதான் திரைப்படத்தோட 3 செகண்ட் கிளிப் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அங்கே எந்த ஒரு பேவும் வந்து நம்ம தனுஷுக்கு பண்ணலை அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனாலே வந்து நம்ம தனுஷ் வந்து நம்மளோட நயன்தாரா மேலே வந்து கேஸ் போட்டிருக்காராம் அஃபிஷியலாக. ஸோ இது வந்து செம்ம லீகலாகவே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு தெரில. ஸோ யார் பக்கம் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.